தேசிய அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் இன்று பிற்பகல் பதவி பிரமாணம் செய்து கொண்டது. புதிய அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியன இணைந்து எதிர்வரும் 2 வருடங்களுக்கு ஸ்தாபித்துள்ள புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையில் 42 பேர் இடம் பிடித்துள்ளனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தேசிய கொள்கை வகுப்பு மற்றும் பொருளாதார விவகார அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். சுற்றுலாத்துறை அபிவிருத்தி மற்றும் கிறிஸ்தவ விவகார அமைச்சராக ஜான் அமரதுங்க நியமிக்கப்பட்டுள்ளார். காமினி விக்ரம பெரேரா நிலையான அபிவிருத்தி மற்றும் வனஜீவராசிகள் அமைச்சராகவும் நிமல் சிறிபாலடி செல்வா போக்குவரத்து அமைச்சராகவும் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். சமூக வலுவூட்டல் மற்றும் நலன்புரி அமைச்சராக எஸ் பி திசாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். தொழிலாளர் மற்றும் தொழிற்சங்க உறவுகள் அமைச்சராக WDJ செனவிரட்னவும் பல்கலைக்கழக கல்வி மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சராக லக்ஷ்மண் கிரியல்லவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். அனுர பிரியதர்ஷினி ஆப்பா அனர்த்த முகாமைத்துவ அமைச்சராகவும் சுசில் பிரேமஜயந்த தொழில்நுட்ப கல்வி மற்றும் தொழில் அமைச்சராகவும் திலக் மாரப்பன சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலை சீர்திருத்த அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். சுகாதாரம் ஊட்டச்சத்து மற்றும் உள்நாட்டு மருத்துவ அமைச்சராக ராஜித சேனாரத்ன ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ரவி கருணாநாயக்க நிதியமைச்சராக பதவியேற்றுக் கொண்டதுடன் மஹிந்த சமரசிங்க திறன் அபிவிருத்தி மற்றும் முறைசாரா கல்வி அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார். இதேவேளை வஜ்ர அபிவர்தன உள் விவகார அமைச்சராகவும் SB நாவின்ன உள்ளக அலுவல்கள் கலாசார அபிவிருத்தி மற்றும் வடமேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சராகவும் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். பாட்டலி சம்பிக்க ரணவக்க பாரிய நகரங்கள் மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். மஹிந்த அமரவீர கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சராகவும் நவீன் திசாநாயக்க பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சராகவும் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். எரிசக்தி மற்றும் புத்துருவாகும் சக்தி அமைச்சராக ரஞ்சித் சீமலாபிட்டியவும் விவசாய அமைச்சராக துமிந்த திசாநாயகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். விஜயதாச ராஜபக்சவுக்கு நீதி அமைச்சுக்கு மேலதிகமாக புத்த சாசன அமைச்சும் வழங்கப்பட்டுள்ளது. பி ஹரிசனுக்கு கிராமிய பொருளாதார விவகார அமைச்சும் ரஞ்சித் மத்தும பண்டாரவிற்கு பொது நிர்வாக மற்றும் முகாமைத்துவ அமைச்சும் வழங்கப்பட்டுள்ளன. வெகுஜன ஊடக மற்றும் பாராளுமன்ற சீர்திருத்த அமைச்சராக கயந்த கருணாதிலக புதிய அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்டுள்ளார். சஜித் பிரேமதாச வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சராக அர்ச்சுன ரணதுங்க இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். NKDS குணவர்தன காணி அமைச்சராகவும் பி திகாம்பரம் மலேக புதிய கிராமங்கள் தோட்ட உட்கட்டமைப்பு மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டனர். சந்திராணி பண்டார மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராகவும் தலதா அத்துக்குரல வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராகவும் அகில விராஜ் காரியவசம் கல்வி அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். மீள்குடியேற்றம் புனர்வாழ்வு மற்றும் இந்து சமய விவகார அமைச்சு பதவி DM சுவாமிநாதனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சந்திம வீரக்கொடி பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோலிய வாயு அமைச்சராக பதவியேற்றதுடன் தயாசிரி ஜெயசேகர விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். தென்மாகாண அபிவிருத்தி அமைச்சு பதவி சாகல ரத்நாயகவுக்கும் தொலைத்தொடர்புகள் அமைச்சு ஹரின் பெர்னாண்டோவுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. மனோ கணேசன் தேசிய கலந்துரையாடல்கள் அமைச்சராக பதவியேற்றதுடன் தயாகமகே பாரம்பரிய கைத்தொழில் அமைச்சு பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ரவுப் ஹக்கீம் நகர திட்டமிடல் மற்றும் நீர் வழங்கல் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள அதேவேளை கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சு பொறுப்பை ரிஷாத் பதியுதீன் ஏற்றுக்கொண்டார். கபீர் ஆசிம் பொது முயற்சியாண்மைகள் அபிவிருத்தி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். தபால் மற்றும் முஸ்லிம் விவகார அமைச்சராக அப்துல் ஹாலிம் ஜனாதிபதி முன்னிலையில் இன்று பதவியேற்றுக் கொண்டார்.